Praise be to God. கர்த்தரின் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆவியானவர் நம் அனைவரின் மீதும் இறங்கி வல்லமையாக வழிநடத்தட்டும். ஆமென். அல்லேலூயா. கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக ஒவ்வொரு கிறிஸ்மஸ் கொண்டாட்டத்திலோ அல்லது புதிய வருட ஆராதனைகளிலோ என்னை மறக்காம பாஸ்டர் அவங்க அழைப்பாங்க. ஆமென். இப்போது அவர் இங்கில்லாமல் தாயகத்தில் ஊழியத்துக்காக போகிறோம் என்று அறிந்த பின்னும் நாங்கள் அடுத்த வாரம் 12ஆம் தேதி ஊழியத்திற்காக அமெரிக்கா செல்லவிருக்கிறோம் என்று தெரிந்த பின் உடனே பாஸ்டர் நீங்கள் டிசம்பர் 1ஆம் தேதியே வந்துடுங்க அப்படின்னு அன்போடு பாசத்தோடு நேசத்தோடு அழைத்திருக்கும் பாஸ்டர் ஆல்வினுக்கு தலை வணங்குகிறேன். அவர் அன்புக்கு தலை வணங்குகிறேன். ஆமென். திருச்சபையில் உள்ள உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் தோத்திரத்தை சொல்லி கர்த்தரின் கிருபை மேல கிருபை நிரம்ப 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 கிடைக்கப்பட வேண்டும் என்று அந்த கிருபை தரும் கர்த்தர் மூலமாகவே ஜெபிக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. 11 மாதங்கள் நம்மை சுற்றி எத்தனையோ பிரளயங்கள், யுத்தங்கள், சத்தங்கள், சவால்கள் இவை அனைத்துக்கும் மத்தியில் நம்மை அன்போடு அரவணைத்து வழிநடத்திய நம் கர்த்தருக்கு கோடானு கோடி ஸ்தோத்திரம். அம்மா அப்பா. மேலும் இந்த மாதமும் குறிப்பாக ஆங்கிலத்தில் இந்த மாதத்தை மந்த் ஆஃப் கிரேஸ், கிருபை மாதம் என்று அழைப்பாங்க. அதனால் நம்ம சொல்லவே வேண்டாம். கர்த்தர் மேல் உள்ள விசுவாசத்தினால சொல்கிறேன். நான் கிருபை மேலே கிருபை உங்களை எல்லாம் நனைக்கப் போகிறது. ஆமென். அல்லேலூயா. ஆமென். உலகத்திலேயே மிகுந்த மிக மிக பாக்கியவான் யார் தெரியுமா? உலகத்திலேயே மிகுந்த வல்லமை பிறந்தவங்க யார் தெரியுமா? கிறிஸ்துவன் என்று சொல்லிக் கொள்கிறோமே நாமத்தான். ஏனென்றால் ஒவ்வொரு கிறிஸ்துவனுள்ளும் ஒரு கிறிஸ்து இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அந்த கிறிஸ்துவுக்கு கரங்களை தட்டி மகிமைப்படுத்துங்க. ஆமென். அல்லேலூயா. உலகத்திலே தாழ முடியாத துரோகம் எது தெரியுமா? மறக்கவே மறக்கவே மறக்க முடியாத வலி எது தெரியுமா? அன்பு துரோகம். நம்மை நேசிக்கிறார் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று முதுகில் குத்துறாங்களே, அதை நம்மளால் எந்த காலத்திலுமே மன்னித்தாலுமே மறக்க முடியாது. எப்போதுமே அது பசுமையாக இருக்கும். ஏனென்றால் நம்ம எதிர்பார்க்காம இருக்கும்போது அப்படி நிகழும். உங்களில் எத்தனை பேர் முதியோர் இல்லம் பக்கத்தில் போயிருப்பீங்கன்னு எனக்கு தெரியல. முதியோர் இல்லத்துக்கு போயிருந்தீங்கன்னா அங்கே இருக்க சோகம். பணக்கார மிகுந்த மிக மிக பணக்கார முதியோர் இல்லங்கள் இருக்குது, மிகவும் ஏழை முதியோர் இல்லங்கள் இருக்குது. ஆனால் எல்லாவற்றும் பணக்காரதாக இருந்தாலும் சரி, ஏழை முதியோர் இல்லமாக இருந்தாலும் சரி, அந்த சோகம்,
அதில் இணைந்தோடும் அந்த சோகத்துடன் கலந்த துக்கம் அதுக்கு ஈடிணையே இல்லை. தன் பிள்ளைகளை கண்ணும் கருத்துமாக அரவணைத்து வாய் கட்டி வயிற்ற கட்டிலாம் வளர்த்துருப்பாங்க. அமெரிக்காவுக்கு அனுப்பிச்சு படிக்க வச்சுருப்பாங்க. அமெரிக்காவில் வேலை வாங்கி கொடுத்துருப்பாங்க. கடைசியில் அந்த பிள்ளைங்க அங்கே போன உடனே தாய் தகப்பனை அடிக்கடி வந்து சந்திக்க முடியாமலும், அங்கேயும் கூட்டிக் கொண்டு வைத்துக் கொள்ள முடியாமலும், விருப்பம் இல்லாமலும், முதியோர் பணம் பணம் பணத்தை கட்டினா அவங்க பார்த்தவங்க நினச்சிப்பாங்க. ஆனால் அந்த தாய் தகப்பங்க, அந்த பெற்றோர்கள் அவங்க இயங்குவது அன்புக்காக. அந்த அன்புக்காக ஒவ்வொரு நிமிடமும் அவங்களை சுற்றி என்னதான் இருந்தாலுமே, வேலைக்கு பிரியாணி பழரசம் எல்லாம் கொடுத்து எல்லாமே காத்து கொடுத்துருந்தாலுமே அந்த பிள்ளைகளோட அன்பு அதுக்காக ஏங்குவாங்க. அதற்காக தான் நாங்கள், அதுவும் ஒரு காரணம், எங்களுடைய ஜீசஸ் கேஸ் அண்ட் ஸ்டேஸ் என்ற அந்த ஊழியத்தை நாங்கள் ஆரம்பித்தது இதோடு இப்போது 15 வருடங்கள் ஆயிடுச்சு, 15 இயர்ஸ் ஆயிடுச்சு. அதில் முக்கியமாக அனாதை குழந்தைகளுக்கும், பார்வையற்ற சகோதர சகோதரிகளுக்கும், கைவிடப்பட்ட விதவைகளுக்கும், ஒதுக்கப்பட்டு ஓரங்கட்டப்பட்டு மறந்து போன முதியோர்களுக்காக தான் நாங்கள் மாதம் மாதம் உழைத்து கொண்டிருக்கோம், ஊழியம் செய்து கொண்டிருக்கோம். கர்த்தரின் வார்த்தைகளை அவர்களுக்கு போதித்து கர்த்தரின் சாப்பாட்டை, உணவை அவர்கள் அளிப்பதற்காக தான் நான் உலகமெங்கும் சென்று கொண்டிருக்கிறேன். திருச்சபைகளாக ஏறி இறங்கி கொண்டிருக்கிறேன். ஆமென், அல்லேலூயா. ஆனால் ஒரு அன்பு, ஒரே ஒரு அன்பு நிலைத்து நின்று கொண்டிருக்கிறது. 1000 வருடங்கள் ஆனாலும் சரி, லட்சக்கணக்கான வருடங்கள் ஆனாலும் சரி, கோடிக்கணக்கான வருடங்கள் ஆனாலும் சரி, அவரே தான். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் யார்? கர்த்தர். ஆமென், அல்லேலூயா. இயேசு கர்த்தர். ஆமென், அல்லேலூயா. அவரின் அன்பு என்றுமே மாறாது. என்றுமே மாறாத ஒரே விஷயம் அதுதான். அவரே சொல்லியிருக்கிறாரு, மத்தேயு 24:35, வானமும் பூமியும் அழிந்து போகும், ஆனால் என் வார்த்தை நிற்கும், அழிந்து போகாது. என்னால் அவர் வார்த்தை எதை பிரதிபலிக்கிறது? அவரது அன்பை. நான் உங்களை நேசிப்பது போல் நீங்கள் மற்றவர்கள் நேசிக்கினாரு. யோவான் 13:34-35 யாராவது படிங்க. யோவான் 13:34-35. நான் உங்கள் மேல் வைத்திருந்த அன்பை போல நீங்கள் மற்றவர்களுக்கும் அன்பார்கள் சொன்னார் அவர். ஆங்கிலத்தில் அது ரொம்ப தெளிவாக இருக்கும். லவ் one another like I have loved you. Amen. Like I have loved you, and looking at that, the world will know that you are my disciple. நான் உங்களை நேசிப்பது போல நீங்கள் மற்றவங்களை நேசித்தால் உலகம் நீ எனது சீடன் என்று அறிந்து கொள்ளும். ஆமென், அல்லேலூயா. அவர் எதுக்காக வந்தார்? அவர் எதுக்காக வந்தார்? இது கிறிஸ்மஸ் மாதம் இல்லையா? இது கிறிஸ்மஸ் மாதம். கிறிஸ்மஸ் எதை பிரதிபலிக்கிறது? எதற்காக கிறிஸ்மஸ்? நல்ல கவனமாக கேளுங்க. ஆங்கிலத்தில் ஒன்றும் அழகாக இருக்கும், முதல்ல தமிழ் சொல்கிறேன். நாம் எல்லோருமே பிறக்கும் போது ஒரு விலையோடு பிறக்கிறோம்.
each one of us are born with a price tag. சரிங்களா? அவர் எதுக்காக பிறந்தார்? நம்ம ஒரு விலையோடு பிறக்கிறோம். பாவம் என்ற விலை. அந்த விலை கொடுத்தா தான் நம்ம பாவத்திலிருந்து மீட்க முடியும். அந்த பாவத்தால், பிறவி பாவத்தால் பிறக்கும் போதே பாவம் என்ற விலையோடு தான் நம்ம பிறக்கிறோம். அவர் எதுக்காக பிறந்தார்? அந்த விலையை கொடுப்பதற்காக. ஆமென். அதுதான் கிறிஸ்மஸ். Each one of us are born with a price, and he was born to pay that price. ஆமென். இல்லையா? எப்படிப்பட்ட பாக்கியவான்கள் நம்ம பாருங்க. எப்படிப்பட்ட பாக்கியவான்கள். தேவன் தமது ஒரே பேரான குமாரனை அவரை விசுவாசிப்பவர்கள் எவரோ அவர் கெட்டு போகாமல் இருப்பதற்கும் நித்திய ஜீவனை அடைவதற்குமாக அவரை தந்தருளி இவ்வளவாய் தனது அன்பை உலகத்தின் மேல அன்பு கூர்ந்தார். ஆமென். இல்லையா? இவ்வளவாய், எவ்வளவாய். அந்த வசனத்திலேயே யோவான் 3:16 திருப்பி யாராவது தமிழ்ல படிங்க. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்திலே அன்பு கூர்ந்தார். ஆமென். அதில் அந்த வார்த்தைகள்லேயே, அந்த வசனத்தில் இருக்கிற வார்த்தைகள்லேயே அந்த இவ்வளவாய் என்பது தான் முக்கியமானது. எவ்வளவாய். அந்த இவ்வளவாய் என்ற ஒரு வார்த்தைக்குள்ள 1 கோடி, கோடானு கோடி அர்த்தங்களும் நற்செய்திகளும் பொதிந்து இருக்கிறது. இவ்வளவாய் என்ன தெரியுமா? அந்த இவ்வளவு எவ்வளவு தெரியுமா? தனது உயிர். He gave his life. Amen. தனது உயிரை கொடுத்து, இவ்வளவா என்பது அந்த உயிர் அவ்வளவு கொடுத்து, அதுக்கப்புறம் வேற எதுவும் இல்லை. உயிர் போயிட்ட பிறகு நமக்கு எதுவும் இருக்குதா? இங்கே ஒரு பெரிய 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 பணக்கார கோடான கோடி சொன்னார்களாம். உலகத்திலே ஒன்றாவது பணக்காரனோ, 2வது பணக்காரனோ, 3வது பணக்காரனோ இருக்கலாம். ஆனால் இறந்தவுடன், மறித்தவுடன் அதுக்கப்புறம் எவ்வளவும் இல்லை, ஒன்றும் இல்லை. அந்த கோடானு கோடி பேங்குகளையும், தங்கத்திலையும், சொர்ணத்திலையும், சொத்துக்கள்லையும் இருக்கும் அந்த அவ்வளவும் ஒன்றும் இல்லை. அவ்வளவும் அந்த உயிர் தான். அந்த உயிரை கொடுத்தார். He gave his life. நம்ம ரட்சிப்பதற்காக தனது உயிரை கொடுத்தார். யோவான் 15:13 படிங்க. ஒருவன் தன் சிநேகிதனுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவனிடத்திலும் இல்லை. ஆமென். ஆமென். அது வார்த்தை மட்டுமல்ல, அதை வாழ்ந்து காட்டினார் கர்த்தர். ஆமென். பிறக்கும் போதே, அந்த ஆட்டுக்குடியில் பிறக்கும் போதே சிலுவை அவருக்கு நிச்சயமாயிட்டது. ஆமென். அல்லேலூயா. சிலுவைக்காக தான் பிறந்தார் அவர். அல்லேலூயா. சிலுவைக்காகவே தான் அவர் பிறந்தார். அந்த சிலுவையை நோக்கி அவர் வலுக்கட்டாயமாக நடந்தார். யார் தடுத்தாலும் இல்லை. கூடவே இந்த பேதுருவை நீ சாத்தான் என்றார். சாத்தானே பின்னால் வா. Satan, get behind me. என் பின்னால் போ. யார? பேதுருவை. அதுக்கு ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிருப்பாரு, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். Blessed are you, Simon Bar-Jonah. ஒரு 14வது வருஷம். இது சாதாரண வருஷம் 23வது வருஷம். மத்தேயு 16
மத்தேயு 14 வசனம், blessed are you சைமன் பார்ஜோனா அப்படின்னாரு. 21 வசனம், get me Satan. சாத்தானே பின்னாடி வந்து சாத்தான் தவிர அவ்வளவு இவ்வளவா என்பது அவ்வளவு அன்பு. நான் மறிக்க போகிறேன், சிலுவைக்கு போக போகிறேன், யாரும் தடுக்காதீங்க, தடுத்தா நீங்க சாத்தான் என்றாரு. அப்படி வழிகட்டமே போனார். எதுக்கு போனார்? எதுக்காக அவர் சிலுவை மேலே ஏறினார்? எதுக்காக அந்த பாடு, அந்த சித்திரவதை, அந்த கேலி, அந்த சித்திரவதை மட்டும் இல்லை, ஒரு கேலி, எவ்வளவுப்பா, எவ்வளவு எவ்வளவு இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். எப்படி அந்த இவ்வளவை கடந்து போக முடியும்? நம்ம எப்படி வேதத்தில் வேத வார்த்தை எப்படி போடுறது? எப்படி சொல்லியிருக்கு பாருங்க. வேத புத்தகத்தில் வேத வார்த்தையில் ஒரு கமா, ஒரு ஃபுல் ஸ்டாப், அதில் கூட பெரிய நட்சத்திரம் இருக்கும். நம்ம படிக்கும் பொழுது, கேட்கும் பொழுதும், வாசிக்கும் பொழுதும் அதை கண்களாலோ வாயாலோ படித்தால் போதாது, மனதால், ஆத்மாவால் உங்களோட ரத்தத்தினால் நீங்கள் படிக்கணும். இவ்வளவாய், அந்த இவ்வளவாயில் அந்த 4 ஆணி, துண்டு பிடிச்ச ஆணி அந்த இவ்வளவாயில் இருக்குது. அந்த சாட்டையடி, அந்த விழாவில் குத்துன அந்த ஈட்டி, அந்த முற்கிரீடம், அவர் சிந்திய ரத்தம், அவர் துறந்த உயிர், விலை மதிக்க முடியாத, எண்ணிக்கூட பார்க்க முடியாத, கர்த்தரின் விலை மதிக்க முடியாத உயிர்ப்பா, அதுதான் இவ்வளவாய். Hallelujah. God so loved the world that he gave his only son. So whoever believes in him will not perish, but will have eternal life. Amen. God so loved the world. And the so தான் அங்கே இவ்வளவாய். So ரெண்டே எழுத்து. So இவ்வளவாய் 6 எழுத்து. அந்த 2லும் அந்த 6லும் இருப்பது அவருடைய ரத்தம். ஆமென். கரங்களை தட்டி விண்ணுக்கு கேட்கிற மாதிரி அடிங்க. அல்லேலூயா. சோத்திரம் அப்பா, கர்த்தரே. இவ்வளவாயா? இவ்வளவாய். So love the world, so only so. யோசிச்சு பாருங்க. வேதத்தை படிக்கும்போது இது எப்படி நம்ம கடந்து போறோம்? God so loved the world, he gave us only son. படிப்பாங்க. So நிறுத்தணும், இவ்வளவாய் நிறுத்தணும். நம்ம இவ்வளவாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரே, என்னப்பா நான் இதுக்கு தகுதியானவனா? கொஞ்சம் கேட்டு பாருங்க. நானும் நீங்களும் இதுக்கு தகுதியானவங்களா? அந்த சோக்கும் அந்த இவ்வளவாய்க்கும் நம்ம தகுதியானவங்களா? பிறக்கும் போதே நமது பெற்றோர்களின் பாவத்தினாலும், ஆதாமின் பாவத்தினாலும், ஏவாளின் பாவத்தினாலும் நாம் பிறக்கிறோம். அதுக்கப்புறம் அந்த வாழ்நாளில் எவ்வளோ, ஒரு நாள் வந்தாலும் சரி, 100 வருடம் வந்தாலும் சரி, 1 மாதம் வந்தாலும் சரி, ஆயிரக்கணக்கான பாவம் பண்ணுறோம். உட்கார்ந்து கொண்டு இருக்கும்போது பாவம் பண்ணுறோம், நிற்கும் போது பாவம் பண்ணுறோம், நடக்கும் போது பாவம் பண்ணுறோம், தூங்கும்போது கூட பாவம் பண்ணுறோம், கனவுகளில் கூட நம்ம பாவம் பண்ணுறோம். இவ்வளவாய். So loved the world. Amen. Hallelujah. கர்த்தர் பெரியவர் அப்படின்னு சொல்ல முடியாது. கர்த்தர் மகா பெரியவர். அவ்விசுவாசியாக ஹோட்டலில் 5 ஸ்டார் ஹோட்டலில் இருந்தவன், நான் கும்மா அடித்து கொண்டு இருந்தவன். ஐ வாஸ் 5 ஸ்டார். எங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். பெரிய ரீஜனல் சிஎஃப்ஓ, பெத்த பேர், பெரிய பேர், முழு மத்திய பிரதேச முழுக்கும் இன்சார்ஜாக இருந்தேன். ஐ வாஸ் இன்சார்ஜ் ஃபார் தி என்டையர் மிடில் ஈஸ்ட். மணி, கரியர், பணம், பதவி,
அந்தஸ்து, பவர் எல்லாம் இருந்தது. கர்த்தர் இல்லை. ஏன்னா கர்த்தர் இருக்க வேண்டிய இடத்துல நான் இல்லை. ஐ வாஸ் இன் 5-star hotels, a dazzling glittering world of 5 நட்சத்திர ஹோட்டலுங்க. அங்கே நான் இருந்தேன். அதற்குரிய சீதோஷ நிலையம், அதற்குரிய சர்க்கம்ஸ்டன்ஸும், அதற்குரிய விஷயங்களும் அங்கே இருக்கும். அங்கே கர்த்தர் இருக்க முடியாது. 5-star ஹோட்டலில், ஒவ்வொரு 5-star ஹோட்டல்லையும் ஒரு கிறிஸ்மஸ் நைட்டு முடிஞ்ச பண்ணோம், இல்லாட்டி ஒரு புதிய வருடம் கொண்டாட முடிஞ்ச பண்ண போய் பார்த்தீங்கன்னா நரகத்துக்கும் அதுக்கு வித்தியாசம் கிடையாது. மிட் நைட் அந்த கிறிஸ்மஸ் பேப்பர்லாம் அட்வர்டைஸ் பண்ணுறாங்க, டிவிலலாம் அட்வர்டைஸ் பண்ணுவாங்க பாருங்கள். கிறிஸ்மஸ் டின்னர், காலா டின்னர்னுவாங்க. இது நம்ம ஊரில் இருக்குது, கூடுவாஞ்சேரியில் இருக்குது, ஆந்திராவில் இருக்குது, மலையாளத்தில் இருக்குது, தெலுங்கில் இருக்குது, கன்னடத்தில் இருக்குது, அமெரிக்காவில் இருக்குது, ஆஸ்திரேலியாவில் இருக்குது, எல்லா இடத்துலையும் இருக்குது. இது எல்லா இடத்துலையும் இது இருக்கும். ஒவ்வொரு கிறிஸ்மஸ் நைட்டும் கிறிஸ்மஸ் காலா டின்னர், நியூ இயர் பேங்க்வெட் அப்படின்வாங்க. அது முடிஞ்ச பண்ண பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விஷயமே தெரியும். எல்லாம் குடிச்சிட்டு அப்படியே அங்கே கிடப்பாங்க, அந்த கார்பெட்டில் கிடப்பாங்க. கோடீஸ்வரர்களை கார்பெட்டில் மிதமிஞ்சிய மது அருந்திட்டு கிடப்பாங்க. 5-star ஹோட்டல். அங்கிருந்த எண்ணெய் இங்கே கொண்டு வந்து நிறுத்திருக்காரு பாருங்க. ஆமே, அங்கிருந்த எண்ணெய் இங்கே கொண்டு வந்து அவரை பற்றியே பேச வைத்திருக்கிறாரே, அதுதான் இவ்வளவாய். God so loved the world. மேரி கிறிஸ்மஸ். கர்த்தர் உங்களை இந்த கிறிஸ்மஸ் நாளில் பெரிதளவு ஆதரிப்பார். உங்கள் ஒவ்வொருவரின் எண்ணங்களையும், கனவுகளையும், ஆசைகளையும், விருப்பங்களையும், திட்டங்களையும் ஆசீர்வதிப்பார். நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். அந்த இவ்வளவாயில் கடந்து செல்லாதீங்க. அந்த இவ்வளவாயிலே உங்களுடைய மீதமுள்ள வாழ்க்கையை நீங்கள் கழிங்க. அதை நினைத்து கொண்டே கழிங்க. அதை நினைத்து கொண்டே கர்த்தருக்காக துதிகர மகிமைப்படுத்துங்க. உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு கற்றுக்கொண்டு சொல்ல பாருங்க. ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஈச் ஒன் ஆஃப் யூ, நீங்கள் ஒவ்வொருவரும் பெரிதளவில் கிறிஸ்துமஸ் அன்னைக்கும் ஒரு புதிய வருடத்தில் ஆஸ்வதிக்கப்படுவீங்கன்னு கர்த்தருக்கு தெரிவிக்கிறேன். ஆமென், அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை சந்தோஷமா இருக்கீங்க. ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் வரும் பொழுதெல்லாம் ஒரு பெரிய சந்தோஷம் நம்மளை ஆட்கொள்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய கரம் இந்நாள் வரை நம்மளை தாங்கி நடத்தி வந்திருக்கிறது. 11 மாதங்கள் நினைத்து பாருங்கள். கடந்த ஜனவரி மாதம் தொடங்கியது போல இருந்தது. 11 மாதங்களை கடந்து விட்டோம். ஹல்லேலூயா. கர்த்தர் எத்தனை நல்லவராக இருந்தார். கைகளை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலே நீ நடத்தி வந்த பாதைகள், ஆண்டவரே, எத்தனையோ கரடு மேடுகள், எத்தனையோ பொல்லாப்புகள், எத்தனையோ விபத்துக்கள், ஆபத்துக்கள், மரண வீழ்ச்சிகள், பொல்லாத சூழ்ச்சிகள், மனிதனுடைய பொல்லாத வார்த்தைகள் எங்களை அநேக வேளையிலே எங்களை சோர்வுக்குள்ளாக்கினது, எங்களை பலவீனத்துக்குள்ளாக்கினது, எங்களை தள்ளினது. ஆனாலும் உடைய வார்த்தை ஒவ்வொரு நாளும் எங்களை புதுப்பித்தது, எங்களை தேற்றினது, எங்களை உயிர்ப்பித்தது, எங்களுக்காக ஜீவனை கொடுக்கிற ஹல்லேலூயா அந்த மேலான அன்புக்காக எல்லா வாய்களை திறந்து நன்றி சொல்லுவோம். ஆண்டவரே, இந்த நாளிலே தம்முடைய தாசன் மூலியமாக கர்த்தர் எங்களோடு இடைப்பட்ட உம்முடைய நல்வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்கிற அந்த மெய்யான ஒளியின் இடத்திலே நாங்கள் வரும்படி ஆண்டவரே எங்களுக்காக உம்முடைய குமாரனையே அனுப்பி கொடுத்து, ஆண்டவரே, நாங்கள் கெட்டு போகாதபடிக்கு, நாங்கள் அழிந்து போகாதபடிக்கு, நாங்கள் மடிந்து போகாதபடிக்கு, நாங்கள் நிர்மலமாகி போகாதபடிக்கு, நாங்கள் வெட்கப்பட்டு போய்விடாதபடிக்கு, ஆண்டவரே, உம்முடைய ஜீவனையே தந்து இவ்வளவா எங்கள் மேலே அன்பு கூர்ந்த அந்த விலையேற பெற்ற அன்புக்காக, அந்த விலையேற பெற்ற கிருபைகளுக்காக, அந்த விலையேற பெற்ற இரக்கங்களுக்காக, அந்த விலையேற பெற்ற தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்.
ஆண்டவரே, நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. கைகளை உயர்த்தி ஒரே ஒரு நிமிடம் அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க. முடிந்த ஹல்லேலூயா. எல்லா வாய்களை திறந்து ஒரு நிமிடம், ஆண்டவரே நீர் எங்களுக்கு பாராட்டின கிருபை, நீர் எங்களுக்கு பாராட்டின இரக்கம், நீர் எங்களுக்கு பாராட்டின அந்த தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த 12வது மாதத்துக்குள்ளாக ஆண்டவரே, இந்த கிறிஸ்துவின் பிறப்பின் பண்டிகை நாட்களுக்குள்ளாக கர்த்தர் எங்களை கொண்டு வந்து நிறுத்தின உம்முடைய மேலான கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான ஐயாவுக்கு நாங்கள் சபை மக்களாக எங்களுடைய நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அல்வின் இல்லாவிட்டாலும் கடந்து வந்து கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் கொடுத்தீர்கள், அதற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நம்ம கடந்து செல்லலாம். நான் நேற்றைய தினத்திலே ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு வார்த்தையை கொடுத்த 1 ராஜாக்கள் 8வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்கலாம். 56வது வசனம். 1 ராஜாக்கள் 8. தாம் வாக்குத்தத்தம் பண்ணினபடியெல்லாம் தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை அருளின கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் தம்முடைய தாசனாகிய மோசேயை கொண்டு சொன்ன அவருடைய நல் வார்த்தைகளையும் வார்த்தைகள் எல்லாம் ஒரு வார்த்தையானாலும் என்னதுவா இல்லையா, தவறி போவதில்லை. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க 24வது வசனத்தை ஒரு வாசிக்கலாம். 8:24. தேவரீர் என் தகப்பனாகிய தாவீது என்னும் உம்முடைய தாசனுக்கு செய்த வாக்குத்தத்தத்தை காத்தருளினி அதை உம்முடைய வாக்கினால் சொன்னீர். இந்நாளில் இருக்கிறபடி உம்முடைய கரத்தினால் அதை நிறைவேற்றின. கைகளை உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். அல்லேலூயா. அவர் நமக்கு சொன்ன ஒரு வார்த்தை கூட அது வீணாய் போகவே செய்யாது. அல்லேலூயா. உங்களை குறித்து, உங்க குடும்பத்தை குறித்து, உங்க வேலையை குறித்து, உங்க எதிர்காலங்களை குறித்து, உங்க பிள்ளைகளை குறித்து கர்த்தர் என்ன வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறாரோ அதை சரியான வேளையிலே அவருடைய கரத்தினாலே நிறைவேற்றி முடிப்பார். இந்த 12வது மாதத்துக்குள்ளாக கடந்து வந்திருக்கிற தேவ பிள்ளைகளை அப்படியே எழுந்திருந்து அல்லேலூயா, இந்த மாதத்திலே அவர் நிறைவேற்ற உண்மையுள்ளவராயிருக்கிறார். அவர் செய்து முடிக்க உண்மையுள்ளவராயிருக்கிறார். அவர் நம்பின பிள்ளைகளை ஒரு நாள் வெட்கப்படுத்துவது இல்லை. ஏனென்று சொன்னார், உங்களுக்காக எனக்காக தம்முடைய ஒரே பேரனான குமாரனையே தந்தருளியே நம்ம மேல் வைத்த அன்பை வெளிப்படுத்தின ஆண்டவர், நம்மேல் வைத்த கிருபையை வெளிப்படுத்தின ஆண்டவர், நம்மேல் வைத்த அந்த இரக்கத்தை வெளிப்படுத்தின ஆண்டவர். சோர்ந்து போய் வந்திருக்கிறீர்களா? நம்பிக்கையற்று போய் வந்திருக்கிறீர்களா? ஏன் இப்படி என்று சொல்லி அநேக கேள்விக்குறியோடு இந்த மாலை ஆராதனையிலே நீங்கள் கலந்து கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னார் கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக அல்லேலூயா, இந்த நாளில் இருக்கிறபடி உம்முடைய கரத்தினால் அதை நிறைவேற்றினீர். அல்லேலூயா. ஆண்டவரே, கைகளை உயர்த்தி கர்த்தரை பார்த்து, ஆண்டவரே, இதுவரை உங்க வாழ்க்கையிலே நிறைவேறாத வாக்குத்தத்தங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, நிறைவேறாத வார்த்தைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களுக்கு ஜனவரி மாசம் 1ஆம் தேதி நீங்க எடுத்த வாக்குத்தத்தம் மிகவும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும். ஆனால் இன்று அதை எடுத்து பார்க்கும் பொழுது உங்க சூழ்நிலைகள் எல்லாம் நம்பிக்கையற்று போயிருக்கலாம், உங்க சூழ்நிலைகள் அடைக்கப்பட்டு போயிருக்கலாம். இந்த வார்த்தை எப்படி நிறைவேறும் என்று சொல்லி நீங்கள் தவிப்போடு கூட இருக்கலாம். ஆனால் இந்த 12வது மாதத்திலே அடி எடுத்து வைத்திருக்கிற கர்த்தருடைய தேவ பிள்ளையே, கர்த்தருடைய தேவ சபையே, உங்களை குறித்த வார்த்தைகள் ஒன்று வீணாய் போவது இல்லை. அது தம்முடைய கரத்தினாலே அவர் நிறைவேற்றுகிற சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். நல்ல கைகளை தட்டி என்னை குறித்த திட்டத்தை, என்னை குறித்த நோக்கத்தை, எனக்கு குறித்த தரிசனத்தை
அவர் நிறைவேற்றுவார், அவர் நிறைவேற்றுவார், அவர் நிறைவேற்றுவார். அவர் வார்த்தை ஒன்றாயில விழுந்து போவதில்லை. சகலாராதா. நல்ல ஆண்டவரே, நல்ல ஆராதனை வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறையா. கர்த்தர் எங்களோடு இடைப்பட்டீர், பேசினீர். ஆண்டவரே, உங்களை விலையேற பெற்ற அன்பை குறித்து தியானிக்கும்படியாக கர்த்தர் கிருபை தந்தீங்கப்பா. ஆரம்பம் முதல் முடிவரை தேவனுடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருந்தது. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறையா. உடைய கரம் தொடர்ந்து எங்களோடு கூட இருக்கட்டும், எங்களை நடத்தட்டும். ஆண்டவரே, தொடர்ந்து இந்த மாதம் முழுவதும் எங்களுடைய தேவைகள் எல்லாம் கர்த்தர் சந்திப்பீராகப்பா. விசேஷமாக ஆழ்வினனுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, மகன் ஊரில் இருக்கிற அந்த ஊழியங்கள் எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதித்து தருவீராக. மகனை கொண்டு செய்ய வேண்டிய காரியங்களை, திட்டங்களை கர்த்தர் செய்து முடிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய கரத்திலே எங்களை தாழ்த்தி கொடுக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க. எல்லா துதி கன மகிமை யாவையும் உமக்கு ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். கர்த்தரும் இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எந்தன் கண்மலை யானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. எல்லாரும் வாயை திறந்து பாடுவோமா? வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. நல்ல கைகளை உயர்த்தி ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்தீர். உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்தீர். தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. எந்தன் பலவீனம், எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லை. கைகளை வைத்து ஒரே ஒரு விஷயம். ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. சௌரீகன் சுருக்கமாக ஜெபம் பண்ணுவாங்க. ஹல்லேலூயா.
ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உமக்கு துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். அப்பா அந்த ஆராயம் தொடக்கம் முதல் ஆண்டவரே முடிவு மட்டும் எங்களோடு இருந்த கிருபைக்காக உமக்கு நன்றி. அப்பா அந்த வேலை கூட ஆண்டவரே எங்கள் கூடிய இருக்க எங்கள் ஒவ்வொருவரும் கரங்கள் தருகிறோம். ஒவ்வொருட இருதயத்தின் வாஞ்சைகள் வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர். மனபாரத்தோடு அப்பா தேவைகள் மத்தியில் கடந்து செல்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கரங்கள் தருகிறோம். அப்பா சகலத்தையும் ஆண்டவரை காண்கிற தேவன் அவருடைய வாழ்க்கையிலே அப்பா சமானத்தை கட்டளையிடுங்க. தேவைகளை சந்திப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. வந்திருக்க ஒவ்வொருவரும் ஆண்டவரை ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக அப்பா உம்முடைய நாம மகிமைக்காக ஜீவிக்க எங்கள் ஒவ்வொருவரையும் கரங்கள் தாழ்த்து தருகிறோம். அப்போ இந்த ஆண்டவரே இந்த மந்த் ஆஃப் செலிப்ரேஷன் இந்த டிசம்பர் மாதம் முழுவதும் ஆண்டவரே உம்முடைய நாமத்துக்காக நாங்கள் ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்ய முடியாது செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்முடைய பிறப்பின் ஆண்டவர் பண்டிகை கொண்டாட இருக்கிற நாங்கள் எங்களை ஆயத்தமாய் காத்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் கரங்கள் தாழ்த்து தருகிறோம். சகல தூதினமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் பிதாவே ஆமென். பரமண்டங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம் நாமம் பரிசுத்தப்படுவது, உம் ராஜ்யம் வருவதாக, பூமி செய்யப்படுவதாக. எங்களுக்கு தாரும், எடுக்க நாங்கள் மன்னிப்பது போல் கணங்களை மன்னியும். சோனி பிரவேஷ் பண்ணாமல் தீமை ரச்சிது, ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றைக்கு உம்முடையதே. ஆமென். கர்த்தருடைய கிருபையும் கர்த்தருடைய பிரசன்னமும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானுடைய அந்நிய ஐக்கியங்களும் உங்களோடு உங்கள் குடும்பத்தோடும் மீண்டும் நாம் ஒருவொருவர் சந்திக்கும் வரை நம்மளோடு கூட இருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆமென். God bless you. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Thank you.